கற்பூரவள்ளி இலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அதை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காதீங்க. கற்பூரவள்ளி இலையை வச்சு தான் ஒரு பஜ்ஜி போட போகிறோம். கற்பூரவள்ளி இலையை பார்த்தாலே பசங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் அந்த இலையிலேயே வச்சே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பஜ்ஜி ஒன்று போடலான்னு தான் இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச இதில் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் அவங்க பிடிக்காத ஒரு ஐட்டம் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பஜ்ஜி போட போகிறேன். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய்லாம் சூடு பண்ணுறதுக்காக அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். கடலை மாவு 1/4 கிலோ. அந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பு அரிசி மாவு. இது வீட்டிலே நம்ம எப்போவுமே ரெடியாக வச்சுருப்போம் அரைச்சி. இந்த அரிசி மாவை கொஞ்சம் போட்டுட்டா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் இதை அந்த கடலை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பை அம்மியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சமையல் சோடா இதை ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கையில் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இதை இந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பஜ்ஜி கலராக தெரியும். அதனால் ஒரு சிட்டிக்கு அளவு தான், கொஞ்சமாக அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கடலை மாவு. எல்லாமே ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கொஞ்சம் இட்லி பதத்துக்கு வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயும் சூடாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலையையும் உருளைக்கிழங்கையும் போட்டு பஜ்ஜி ரெடி பண்ண வேண்டியதுதான். இந்த கிண்ணத்தில் ஏற்கனவே கடலை மாவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாவு இட்லி பதத்துக்கு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த இலையெல்லாம் போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் அந்த இலையை மாவில் டிப் பண்ணி பஜ்ஜி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா செவந்துட்டுருக்கு ஒரு பக்கம். இதை இன்னொரு பக்கத்தில் அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொரு பஜ்ஜியாக திருப்பி போட வேண்டியதான். பார்த்து கவனமாக செய்யுங்க, எண்ணெய் சூடாக இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான்.
கற்பூரவள்ளி இலையை வச்சு பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.